Hello friends, welcome to Kitchen Tips in Tamil. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம கிச்சன்ல டைமையும் மணியையும் எப்படி சேவ் பண்றது அப்படினு ஒரு 5 ஐடியாஸ் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம எலுமிச்சை பழத்தை பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி அப்படியே ஸ்டோர் பண்ண போறோம் அப்படினா அதை வந்து டைரக்டா நீங்க அப்படியே வைக்க கூடாது. அந்த மாதிரி வைக்கிறப்போ நீங்க ஃப்ரிட்ஜ்லயே இருந்தாலும் வெளியே வச்சாலுமே அதுல பாக்டீரியாலாம் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாதி வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட இது நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பைண்டர் கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. அதை உங்கள் கிச்சன் விண்டோவில் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் லைட்டரை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுவோம். அப்படி இல்லைனா கேஸ் மேலேயே வச்சுருவோம். அது ஹீட் ஆகிட்டு சரியாக ஒர்க் ஆகாது, இல்லை தண்ணி பட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம இந்த பைண்டர் கிளிப்பை ஜன்னலில் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ளக் ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா, இல்லை ரிப்பேர் ஆகிட்ட ப்ளக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் ஐடியா தாங்க. நம்ம மொபைல் ஸ்டாண்டை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளக்கை யூஸ் பண்ணி நம்ம இதை மொபைல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் மொபைல் ஸ்டாண்ட்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்க இந்த மாதிரி ப்ளக்கில் நம்ம ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் சமைக்கிறப்போ நம்ம வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம பெட்ஷீட்டை என்ன தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் குழந்தைங்க ஏறி குடிச்சு விளையாடி கழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு வந்து பெட்டுக்கு கீழே வரா மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டிட்டிங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரியே இருக்கும். நம்ம ஆன்லைன்லலாம் ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இது முடிச்சு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கலையவே கலையாதுங்க. இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் சூடாக ஏதாச்சும் அரைக்க போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே சூடாக அரைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி அரைக்கிறதுனால மிக்ஸி சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும், பிளேட் கூட உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூடாக அரைக்காமல் அதை ஆற வச்சு அரைங்க. அப்படி இல்லை குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவசரமாக நம்ம ஏதாவது சட்னிலாம் அரைக்கணும் அப்படின்னா ஒரு கச்சிஃப் எடுத்துக்கோங்க. கச்சிஃபை தண்ணியில் நல்லா முக்கிட்டு பிழிஞ்சிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த சூடெல்லாம் குறைஞ்சிரும். அப்படி இல்லைனா 2 ஐஸ் க்யூப் கூட போட்டு அரைக்கலாம், இல்லைனா ஐஸ் வாட்டர் ஊற்றி கூட நம்ம அரைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கச்சிஃபை நீங்கள் ஐஸ் வாட்டரோ இல்லை தண்ணியிலே நார்மல் தண்ணியிலே கூட நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வெண்டைக்காயெலாம் வாங்கணுன்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கிலோ வெண்டைக்கானாலும் கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகிடுங்க. அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். நான் வெண்டைக்காயெலாம் வாங்கினா இப்போலாம் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணுறேன். வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காவுடைய 2 பகுதியும் மேலேயும் கீழே கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீள் வாக்கில் நம்ம கட் பண்ணி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கோடா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் அதை 2 கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்ன வெண்டைக்காய் இருந்தால் ஒரே ஸ்லைஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு பக்கோடா பதத்தில் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணிலாம் ரொம்ப விட வேணாம், இதிலே கொஞ்சம் தண்ணி வருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா வெண்டைக்காய் பக்கோடா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுங்க. இப்போது நான் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும். அந்த வெண்டைக்காய் பக்கோடா மாதிரியே தெரியாதுங்க. நீங்கள் சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு இது வெண்டைக்காய் பக்கோடானே தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரே நல்லா காலியாகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக
மொறுமொறுன்னு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது சாம்பார் ரசத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.